ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜோதிநகர் இந்திய தேவ சபை சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி என் லைஃப் போய்கிட்டே இருக்குது. ஒரு கண்ட்ரோல்லே இல்லை, மாதிரி தாறு மாற போகுது, எப்படியோ போகுது. அப்படி போகிற வழியிலே ஆன் த ஃப்ளோ நான் போயிட்டே இருக்கேன். என் லைஃப்பில் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கு பாஸ்டர். என் லைஃப் எங்கே போய் முடியும்னே எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு இன்றைக்கி இந்த அனுதின கண்நிலைத்தேன் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு தந்த வசனம் அப்படி. மத்தேயு 28வது அதிகாரம் அதோடைய 18வது வசனத்தை வாசிக்கும்போது வசனம் இப்படியாய் சொல்லுது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மேலே பார்க்குற வானத்திலையும் சரி, கீழே பார்க்குற பூமியிலும் சரி, எல்லா அதிகாரமும் உடைய ஒருவர் உண்டு அப்படின்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஏசப்பா மட்டும்தான். அவர் வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களில் உங்களுடைய வாழ்க்கையும் அடங்கிடும். அவர்கிட்ட இல்லாத எந்த அதிகாரமுமே கிடையாது. எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படிங்கிற இந்த காரியமும், இந்த ஒரு சின்ன விஷயமும், இதுக்கு மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் லைஃப்பை குறித்த அதிகாரம் அவர் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், லைஃப் தாறுமாறாக போகுது, எங்கே போகுதுன்னே தெரியலை, ஏதோ காட்டாத்து வெள்ளம் வந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உங்கள் நினைப்பு தப்பு. ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாரு, அதிகாரம் என் கையில் இருக்குது. வானத்துலேயும் சரி, பூமியிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, அதிகாரம் என் கையில் இருக்குது. நான் எப்படி கைட் பண்ணுறனோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கை போகுது. உங்கள் லைஃப் தாறுமாறாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நிமிஷம், இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ, இல்லை நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஏசப்பா பாதத்தில் உட்காந்து ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா இந்த லைஃப் நீங்கள் தந்தது, இந்த லைஃப்க்கு மேலே அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இதை எப்படி கைட் பண்ணணுமோ நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவர் கைட் பண்ணால் கரெக்டாக கைட் பண்ணுவார். அது அப்படி தானே பைபிள் சொல்லுது இல்லையா? நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேர்ச்சல்வான் உங்களை எடுத்து அனுப்புவேன், அவர் உங்களை எல்லா விதத்திலும் சரியாக ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு நடத்துவார்னு தானே சொல்லுது. அப்போ நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவருக்கு அதிகாரம் இருக்குது, அப்படி தானே? அப்போ ஏன் சந்தேகப்படுறீங்க? என் லைஃப் இப்படி தானா, என் லைஃப் ஏன் அப்படி தாறுமாறாக போகுது, ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு வருது? ஏன் வருது அப்படின்னா, இந்த அதிகாரம், இந்த வாழ்க்கை குறித்த அதிகாரம் ஏசப்பட்ட இல்லைன்ற ஒரு நினைப்பை சத்துரு உங்களோட மனசில் விதைச்சிட்டான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிட்டான். இல்லை, இந்த வாழ்க்கை என்கிற இந்த படகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏசப்பாக்கு உரிமை இருக்குது, அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி தான் சீஷர்கள் பயந்தாங்க. ஆண்டவரே நீங்கள் உறங்கிட்டீங்களே. சீஷர்கள் போகிறாங்க, படகுல போகிறாங்க. இயேசுவோட ஒரு அடித்தட்டில் நித்திரையாக இருந்தார். ஆண்டவரே நாங்கள் மடிகிறது முக சித்தமா, அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ ஏசப்பா கேட்டார், அற்ப விசுவாசிகளே, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவங்களுக்கு பயம், படகு தாறுமாறாக போகுதே, காற்று கடலு கொந்தளிக்குதே, தாறுமாறு எங்கே போய் முடியும்னு தெரியலையே, தாறுமாறாவில் போகுது இல்லையா? உங்கள் லைஃப் இன்றைக்கி அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. காற்றும் கடலும் கொந்தளிக்குது, லைஃப் தாறுமாறாக போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. இயேசு வேறு என்ன செஞ்சிட்ருக்காரு? அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்காரு இல்லை? அவருக்கு சகல அதிகாரமும் இருக்குது. அவர் கையில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து அற்ப விசுவாசி ஏன் ஆண்டவர் கேட்க போகிறாரு பார்த்துக்கோங்க. அதனால் விசுவாசத்தோடு அப்பா கையில் ஒப்பு கொடுங்க. படகு சேர வேண்டிய இடத்துல சரியாக போய் சேரும். உங்களுக்கு பெரிய காரியங்களை, இந்த காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையில் அடக்கிட்டு அழகாக சேர்க்க வேண்டிய இடத்துல ஏசப்பா சேர்த்துருவார். உங்கள் லைஃப் தாறுமாறாக போகலை, ஏசப்பா எப்படி நடத்துகிறாரோ அப்படி போகுது. ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ்.